வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ரேகா டிசைனர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட்டில் நல்லா ஸ்வீட் ஆர்ட் நெக்கு கட்டிங் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா 37, இடுப்பு பார்த்தீங்கன்னா 34, ஸ்லீவ் லென்த் பார்த்தீங்கன்னா 10, கை லூஸ் பார்த்தீங்கன்னா 11. இதுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி கட்டிங் போடுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாடி லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 13 இன்ச்சு வைக்கிறேன். 13 இன்ச்சு லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு உள்ளே விட்டுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இறக்கம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு வைக்கிறேங்க. பாருங்கள், 13 இன்ச்சு இறக்கம் வைக்கிறேன். 13 இன்ச்சு இறக்க வைக்கிறேன். இது பேக்கில் க்ளோஸ் நெக். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 13 இன்ச்சு நெக் ஃபுல் லென்த்து. இது பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா 15. இங்கே பாருங்கள், 15 இன்ச்சு ஷோல்ட்ரு வைக்கிறேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 15. அப்புறம் ஆம்கோல் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு கீழே இருக்கிறேன். இங்கே பாருங்கள், 6 இன்ச்சு கீழே இருக்கிறேன். இவங்களுக்கு ஆம்கோல் பார்த்திங்கன்னா 17. பார்த்திங்கன்னா 17 ஆம்கோல் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு கீழே இருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஷோல்டர் பார்த்திங்கன்னா 15 வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது பார்த்திங்க அப்படின்னா போட் நெக் ப்ளவுஸ். பேக்கில் க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட்டில் ஸ்வீட் ஆர்ட் நெக். இங்கே பாருங்கள், பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா இது சாரி தப்பாக சொல்லிட்டேன். பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா 40. பாடி லூஸ்க்கு 40க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 10 இன்ச்சு வைக்கிறேங்க. பாருங்கள், 2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு வைக்கிறேன். பாடி லூஸ் 40, 10 இன்ச்சு வைக்கிறேன். இடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா 34. இது பாருங்கள், 34க்கு நான் 1 இன்ச்சு சேர்த்து 36 வைக்கிறேன். 36. இது பாருங்கள், இது இடுப்புக்கு. இப்போது இது போட் நெக்கு. போட் நெக்கு பேக்கில் 2.5 இன்ச்சு மட்டும் கொஞ்சம் பாருங்கள், 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, நெக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் இறக்கியிருக்கேன். இது பாருங்கள், 1.5 இன்ச்சு மட்டும் இறக்கியிருக்கேன். நெக்கு பார்த்திங்கன்னா 15 வச்சுருக்கேன். 15 வச்சுருக்குது. இது பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இறக்கி. இது க்ளோஸ் நெக்குக்கான கட்டிங்கு. இது என்னோட ஸ்டைலில் நான் எப்படி கட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குறேனோ அந்த ஸ்டைலில் சொல்லி கொடுக்குறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்னில் போடுவாங்க. நான் இந்த பேட்டர்னில் போட்டால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள், பாடி லூஸ் 40, இடுப்பு 34 இந்த ப்ளவுஸு. இது வந்து பேக் நெக்கு வரைஞ்சிருக்கேங்க. பாருங்கள், கட்டிங் போடுறேன். இதுக்கு ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 17. இப்போ பாருங்கள், ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 17. ஆம்கோல் நல்லா இறக்கியிருக்கீங்க பாருங்கள், 17 ஆம்கோல். இங்கே பாருங்கள், ஆம்கோல் 17னா 8.5 இன்ச்சு வரணும். இங்கே பாருங்கள், 8.5 வருது கரெக்டாக. இங்கே பாருங்கள், 8.5 கரெக்டாக வருது. ஆம்கோல் 17 பார்த்திங்கன்னா 8.5 வருது. ரவுண்ட் ஷேப் வந்து 8.5 வரணும். பார்த்திங்க அப்படின்னா இது பேக் தட்டு. இது பேக் தட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. 10 இன்ச்சுக்கு இது வந்து லைனிங் ப்ளவுஸுனால 3/4 இன்ச்சு விட்டுருக்குறேன் கைக்கு மடிக்கிறதுக்கு. 10 இன்ச்சு கை லூஸு, கை நீளம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு அடிக்கை இறக்குறேன். இங்கே பாருங்கள், 3 இன்ச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கை லூஸ் பார்த்தீங்கன்னா 5.25. கை லூஸ் 5.25. அப்புறம் அடிக்கை லூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17 + 15. இங்கே பாருங்கள், 7.5 வைக்கிறேன். 7.5. எப்பவுமே ஆம்கோல் ரவுண்ட்லேருந்து கீழே அடிக்கை லூஸ் வைக்கும்போது 2 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் அழகாக உட்காரும். இது பாருங்கள், கை. இது பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள், 17 ரவுண்ட் அழகாக உட்காரும். பாருங்கள், 17 பாருங்கள், 17 கைக்கு பார்த்தீங்கன்னா 17 ஆம்கோல் ரவுண்டு 17. ஸ்லீவ் கட்டிங் போடுறேன்.
பாருங்கள். கையில் எவ்வளோ கவர் திட்டு எடுக்கிறோமோ அதே மாதிரி பாடியிலையும் கவர் திட்டு எடுக்கணும். இது பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் போடுறேன். ஃப்ரண்ட் நெக்கு பாருங்கள். ஃப்ரண்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்கெல்லாம் எப்படி வரையிறது, கப்பெல்லாம் எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே அழகாக கட்டிங் போட்டாச்சு. பாருங்க, பாடி லூஸு 10.5. இப்போ இதுக்கு வந்து நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சு தான் வரைஞ்சிருக்கிறோம். 2 இன்ச்சு வரைஞ்சிருக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆர்ட் நெக் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதிலிருந்து ஒரு 5.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5.25. பாருங்கள், இப்படி நெக்கு இப்படி கொண்டு வரணும். அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா 5.25. பாருங்க, நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தை ஒட்டி வரும். இந்த நெக்கு வந்து கழுத்தை ஒட்டி வரும். ஃப்ரண்ட்டு இப்படி அழகாக ரவுண்டு வரும். பாருங்க, ரவுண்டு வரும். பேக்கில் க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட்டில் ஸ்வீட் ஆர்ட் நெக்கு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கப் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டுருங்க. அப்புறம் கப் ஷேப் பார்த்தீங்கன்னா 10.5 + 13. அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4.25. இங்கே பாருங்கள், 5.25. இங்கே ஒரு 4.25, இங்கே ஒரு 5.25. இங்கே பாருங்கள், கப் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா பாடி லூஸ் 40, இடுப்பு 34, 6 இன்ச்சு பாடி 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 6 இன்ச்சு எக்ஸ்ட்ராவை நீங்கள் கப்பில் கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், 2.25 + 1.5 + 1.5. பாருங்கள், அப்போ வந்து டாட் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு டாட் பிடிக்கணும். 3 இன்ச்சு டாட் பிடிச்சிங்க அப்படின்னா தான் அந்த மேலே இருக்க கிளாத்து ஃபுல்லாகவே இந்த டாட்டுக்குள்ளே உள்ளே போகும். இந்த டாட்டுக்குள்ளே உள்ளே போனால் தான் இங்கே வந்து எங்கேயுமே சுருக்கு வராமல் கரெக்டாக நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பாருங்கள். இதுதான் ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்கில் பேக்கில் போட் நெக்கு, ஃப்ரண்ட்டில் ஸ்வீட் ஆர்ட் நெக். அதாவது நல்லா போட் நெக்லேயே நல்லா சேஃபாக இந்த ப்ளவுஸ் கட்டிங்கே பாருங்கள். இது நல்லா ஒட்டி நல்லா அழகாக வரும். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இந்த ப்ளவுஸ் கட்டிங் போட தெரியுமோ அந்த மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு கட்டிங் சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் வெட்டுறேன். அழகா பேக்கில் க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட்டில் ஸ்வீட் ஆர்ட் நெக். இங்கே பாருங்க, கட்டிங்க. கொஞ்சம் லூஸ் வரும். ப்ளவுஸ் பாருங்கள், பேட்டர்ன் நல்லா கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் போட்டு அது நீட்டாக அழகாக எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு பட்டி பார்த்தீங்க அப்படின்னா 34க்கு 10 இன்ச்சு பட்டி வெட்டுறேன். பட்டி
சைடில் 3 இன்ச்சு, இந்த சைடில் 3 இன்ச்சு, சென்டரில் 2.5 இன்ச்சு. பட்டி. பாருங்க பட்டி பாருங்க. ப்ளவுஸு இது பார்த்தீங்கன்னா பேக்கில் க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட்டில் ஸ்வீட் ஆர்ட் டெக் கட்டிங்கு. இந்த ப்ளவுஸு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கட்டிங் போட்டிருக்கேன்னு பாருங்கள். கட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டிங்கில் என்னாவது குறை நிறைகள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கிறோம். கட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.